ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. பறவைகளுக்கு உணவளித்து மகிழ்வதில் மனிதர்களுக்கு அலாதி பிரியம் உண்டு. சிட்டுக்குருவிகளுக்கு தினமும் உணவளித்து வருகிறார் காரைக்குடியைச் சேர்ந்த பேருந்து நடத்துனர் நாச்சியப்பன். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி ரயில்வே காலனி பகுதியைச் சேர்ந்தவர் நாச்சியப்பன். பேருந்து நடத்துனரான இவர் கடந்த 5 ஆண்டுகளுக்கு மேலாக தனது வீட்டின் முன்பு உள்ள மரத்தில் சிட்டுக்குருவிகளுக்கு என சிறு குடில் அமைத்து உணவு தண்ணீர் கொடுத்து தனது பாசத்தை காட்டி வருகிறார். ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னால் பேப்பரில் தொலைக்காட்சியெலாம் சிட்டுக்குருவி அணியுதுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருந்தேன். அதை நம்ம எதாவது பண்ணணுமே, நம்மளால் முடிஞ்ச ஏதாவது செய்வோம் அப்படின்ட்டு ஒரு சாம்பிளுக்கு ஒரு கொஞ்சோண்டு 1 கிலோ திணையை வாங்கி வச்சு குருவிகளுக்கு வச்சேன். ஒரு 5-6 குருவி வந்துச்சு. அது நாளடைவில் பார்த்திங்கன்னா 100-150 ஆகி பெருகிருச்சு. சிட்டுக்குருவினை நம்ம அடுத்த தலைமுறை பார்ப்பாங்களா பார்க்க மாட்டாங்களான்னு அது தெரியாது. அது கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்டு வருது. எல்லார் வீட்லேயுமே அதுக்கு சாப்பாடு வைக்கலைனாலும் கொஞ்சம் தண்ணி வச்சாவது அந்த இனத்தை நம்ம காப்பாற்றிடலாம். சிட்டுக்குருவி இனம் தேய்ந்து வரும் நிலையில் அடுத்த தலைமுறையினருக்கு இந்த இனத்தை கொண்டு செல்வதற்கான ஒரு சிறிய முயற்சிதான் இது என்று கூறும் நாச்சியப்பன், தான் வைக்கும் உணவை சிட்டுக்குருவிகள் சாப்பிடுவதே கொள்ளை அழகு என்றும், வெளியிலிருந்து எவ்வளவு மன அழுத்தத்தில் வந்தாலும் சிட்டுக்குருவிகளை பார்த்தவுடன் மன அழுத்தம் அப்படியே மறைந்து விடுவதாகவும் மகிழ்ச்சி கூறுகிறார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் குமரனுடன் செய்தியாளர் நாசர். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ.